உன்னத தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய இதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரலோக தேவனுடைய சமூகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தோடு கூட நீங்கள் முழு உள்ளத்தோடு விசுவாசத்தில் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அற்புதமான பதிலையும் ஆசீர்வாதமான விடுதலையும் உன்னதமான ரட்சிப்பையும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தேவன் கொடுப்பாராக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேத சத்தியம் இப்படியாக நமக்கு போதிக்கிறது. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எத்தனை அற்புதமான ஒரு ஜெப வாஞ்சை, ஜெப பதில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம் என்பது பரலோக தேவனுடைய சமூகத்துக்கு இயேசுவின் நாமத்தினால் அது போய் சேருகிற மகத்துவமான ஒரு ஆராதனையாகும். எல்லாவற்றுக்கும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால பிதாவின் சமூகத்தில் தேவ பிள்ளைகளாகிய நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு தொடர்பு ஜெபம்தான். உயர்வானாலும் தாழ்வானாலும், இருளானாலும் வெளிச்சமானாலும், நோய்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சத்துருக்கள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்கள் அற்புதமான அடையாளங்களையும் அற்புதமான பதிலையும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அது கொண்டு வரும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பேதுரு அப்போஸ்தலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது சபை மக்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்களாம். இந்த ஒரு அனுபவம் இன்றைய கிறிஸ்தவ உலகில் மிகவும் அவசியம். சபை போதகர்களுக்காக, சபை குடும்பங்களுக்காக, சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, படிப்புக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக தேவன் அற்புதமாய் உடனுக்குடனே நமக்கு ஒரு வாசலை திறப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக, ஒரு பதில் வருவதற்காக தேவ சமூகத்தில் ஊக்கத்தோடு ஜெபிப்பது என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம், ஒரு அபிஷேகமாகும். ஆக பேதுருக்காக சபையார் எல்லோரும் ஒன்றுமனப்பட்டு அவர்கள் ஊக்கத்தோடு ஜெபித்ததின் விளைவு தேவன் ஒரு தேவதூதனை சிறைச்சாலைக்கு அனுப்பி பேதுருவை எழுப்பச் செய்து சிறை கதவுகள் எல்லாவற்றையும் அவர் திறக்கச் செய்து பேதுருவுக்கு பூரண விடுதலையை கொடுத்து மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எருசலேம் பட்டணம் முழுவதும் பேதுரு உயர்த்தும்படி தேவன் செய்தார். ஆகவே அன்பானவர்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன தடைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும் கவலைப்பட்டு கலங்கி ஏனோ தானோ என்ற யோசனையில் நீங்கள் இருந்து விடாமல் அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட, விடுவிக்கப்பட ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் எல்லோரும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை பெற, அசுத்த பாவங்களிலிருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்பட, கணவன் விடுவிக்கப்பட, மனைவி விடுவிக்கப்பட, வியாதிகள் மறைய, சாபங்கள் விலக, பிசாசின் சோதனைகள் விற்று விலக, ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்க, ஒரு பதில் கிடைக்க, நாம் தடைகளெல்லாம் நீங்கி ஒரு வெற்றியோடு கூட வீட்டை கட்டி முடிக்க, தொழில் விருத்தியடைய, அற்புதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, பிள்ளைகளுக்கு இந்த பரீட்சை நேரத்தில் இப்பொழுது ஞானத்தை நிரம்ப தரும்படி தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ள, அந்த பிள்ளைகள் மாம்சீக பிரகாரமான எல்லா ஆசாபாச சிந்தையிலிருந்து, செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை பெற்று அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முன்னேற்றத்தின் மேல் வரவும், கிறிஸ்து இயேசுவின் மேல் வரவும், ஆசீர்வாதத்தில் வரவும் ஒரே ஒரு ஆயுதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி நாம் ஜெபிப்பதுதான். ஊக்கமான ஒரு ஜெபம் பதிலை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அருமையான
தேவனுடைய பிள்ளைகளே, எதற்கும் நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இருளாய் எல்லாம் தோன்றலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், பின்வாங்கியும் போக வேண்டாம். பிதாவின் சமூகத்தில் நீங்கள் முழு உள்ளத்தோடு கூட அவரை தேடுங்கள். அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், அல்லது நீங்கள் வாழ்கிற வீடாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், மருத்துவமனையாய் கூட இருக்கட்டும், தேவ சமூகத்தை வாஞ்சையோடு தேடுங்கள். தேவன் அவருடைய வல்லமையின் கரத்தை ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் நீட்டுவார். உங்களுக்கு பதில் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் வரும், உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும். இன்றே கிடைக்கும். இப்பொழுதிலிருந்தே எல்லாவற்றுக்கும் பிதாவின் சமூகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாஞ்சியோடு தேடுங்கள். அப்பா, எனக்கு ஒரு பதில் தாரும், எனக்கு ஒரு கதவை திறந்தருளும், எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாரும், எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்கப்பா. அப்பா, என்னை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி வாஞ்சியோடு ஜெபியுங்கள். தேவன் தானே உங்களை அற்புதமாய் விடுவித்து ஆசீர்வாதமான வழிகளில் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள நேச கர்த்தாவே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். நீ தெரியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவரே, பேதுருவுக்காக சபையார் ஜெபித்த போது பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் காட்டினீர். இன்றைக்கும் கூட உமது பிள்ளைகள் எல்லாவற்றுக்காக இயேசுவின் நாமத்தில் அப்பா ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்று முதல் நீர் தருவீராக, மகிமைப்படுவீராக. அடையாளங்களால், சுகத்தால், பலத்தால், பதிலால் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெப ஆவியால் கிறிஸ்தவ உலகத்தையே நிரப்பும்படி தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.